வாங்க இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட ஒரு ரொம்பவே ஸ்பெஷலான பழமையான ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். தமிழ்நாட்டோட மலைகள் மேல மக்கள் காலங்காலமா போற ஆன்மீக பயணம் பத்தி தான் இது. இது வெறும் உடம்புக்கு கஷ்டம் கொடுக்கிற ஒரு ட்ரெக்கிங் மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையே கொண்டு வர ஒரு அனுபவம். கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குல்ல. நான் தனியா ஏறேன்னு நினைச்சேன், ஆனா மலை என் கூடவே இருந்துச்சுன்னு. இந்த ஒரு வரியில தான் அந்த பயணத்தோட மொத்த சாராம்சமே அடங்கியிருக்கு. இது வெறுமனே ஒரு மலையில ஏறுறது இல்ல, அந்த மலை கூடவே ஒரு உறவை உருவாக்குறது. முதல்ல ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். நாம பார்க்க போறது வெறும் பாறையும் மண்ணும் நிறைஞ்ச மலைகளே இல்ல. பல 100 வருஷமா பக்தர்களை ஒரு காந்தம் மாதிரி தன் பக்கம் இழுக்கிற ஒரு ஆன்மீக கலங்கரை விளக்கங்கள். சரி, அப்போ அந்த சிகரங்கள் ஏன் எல்லாரையும் கூப்பிடுது? எதுக்காக மக்கள் இவ்ளோ கஷ்டப்பட்டு மேல ஏறுறாங்க? வாங்க கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். இந்த மலைகளோட வரலாறுலாம் சும்மா இல்ல, ரொம்பவே ஆழமானது. நாம பேசுறது நேத்து முன்னா நாள் கதை இல்ல. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நைனா மலையில கோயில் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. சோழர் காலத்துல கஞ்சமலையில கிடைச்ச தங்கத்தை வச்சுதான் சிதம்பரம் கோயில் கூரையே போட்டிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். பிரிட்டிஷ்காரங்க வர்றதுக்கு முன்னாடியே கருமலை கோயில் இருந்திருக்கு. சோ வரலாறு ரொம்பவே நீளமானது. இந்த மலைகளோட பெருமையே அதோட கதைகள்ல தான் இருக்கு. இப்போ சித்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, காலங்கிநாதர் மாதிரி பெரிய பெரிய ஞானிகள்லாம் அபூர்வ மூலிகைகளை தேடி இந்த மலைகள்ல தான் அலைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, முருகன், பெருமாள், சிவன் மாதிரியான தெய்வங்களே இந்த மலை உச்சிகளை தான் தங்களோட வீடா தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ராமச்சந்திர நாயக்கர் மாதிரி மன்னர்கள் பக்தியோட வெளிப்பாடா இங்க கோயில்களை கட்டியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த மலைகளை காவல் காத்த உள்ளூர் தெய்வங்களும் உண்டு. சோ இங்க ஒவ்வொரு கல்லுக்கும் ஒரு கதை இருக்கு. சரி, கதைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பயணமே எப்படி இருக்கும்? வாங்க அந்த மேல் நோக்கிய போராட்டத்தை பத்தி இப்ப பாப்போம். 3700. இது என்ன நம்பர்னு நினைக்கிறீங்க? நைனா மலையில ஏறுறதுக்காகவே வெட்டப்பட்ட கல் படிக்கட்டுகளோட எண்ணிக்கை இது. சும்மா கேட்டாதே மூச்சு வாங்குதில்ல. அடுத்து பாலமலை. அதோட உயரம் 4750 அடி. அடங்கப்பா, எவ்வளவு பெரிய உயரம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கஞ்சமலை மாதிரி ஒரு மலையில ஏறி இறங்க குறைஞ்சது 6 மணி நேரம் ஆகும். இப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் கேட்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இது எவ்வளோ கடினமான ஒரு பயணம்னு. இந்த கடினத்தை ஒரு பயணி சொன்ன வார்த்தைகள்லயே கேட்கலாம். பாத்தீங்களா, அந்த உடல் வலியை தாண்டி நம்பிக்கை தான் உங்களை மேல கொண்டு போகுது. ஆனா இந்த பாதை வெறும் கஷ்டம் மட்டும்தானா? இல்லவே இல்ல. வழியில சில ஆச்சரியங்களும் சோலை வனங்களும் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. 2 பக்கத்தையும் பாருங்க. ஒரு பக்கம் வழியில கிடைக்கிற பரிசுகள், கிறிஸ்டல் மாதிரி தெளிஞ்ச நீரோடை, மூலிகைகள், காட்டுப்பழங்கள், அந்த காலத்துல கட்டின கல் மண்டபங்கள்னு மனச நிறைக்கிற விஷயங்கள். ஆனா அதுக்கு நேர் எதிரா இன்னொரு பக்கம் கல்லுல இருக்கிற காயங்கள், நாம தூக்கி போடுற பிளாஸ்டிக் குப்பை, மணி லவ்ஸ் பூஜான்னு கிறுக்கி வச்சிருக்கிறது, கோயில் சுவர்கள்லயே பேரை செதுக்கி வைக்கிறதுன்னு மனச வலிக்க வைக்கிற காட்சிகளும் இருக்கு. ஒரு பயணி தன்னோட தண்ணி பாட்டில கீழேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு. தாகத்துல நாக்கு வறண்டு போய் ஏறிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சுனை, அவ்வளவு தெளிவான தண்ணியோட. அந்த தண்ணியை குடிச்சதும் அவருக்குள்ள இருந்த தாகம் மட்டும் போகல, அது ஒரு தெய்வீக பரிச தோணிருக்கு. அந்த ஒரு மிடறு தண்ணி அந்த பயணத்தையே மாத்திடுச்சு. சரி, இப்போ இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ அனுபவங்களோட பயணத்தோட உச்சக்கட்டத்தை நெருங்குறோம். மலை உச்சி அடைஞ்சு அங்க இருக்கிற பழங்கால கோயில்களை பார்க்குற அந்த அனுபவம் அது தனி. இங்க பாருங்க, ஒவ்வொரு மலைக்கும் ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நைனா மலையில வர ராஜராஜ பெருமாள், அங்க 2000 வருஷம் பழமையான கோயில் ஒரு பாறை உச்சியில இருக்கு. பாலமலையில சித்தேஸ்வரர், அங்க உச்சியில ஒரு பழங்குடி கிராமமே இருக்கு, ஒரு பள்ளிக்கூடத்தோட. கஞ்சமலையில 18 சித்தர்களை வழிபடுறாங்க, அங்க தங்கம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் கருமலை, அங்க முருகன் கோயில் இருக்கு, அந்த மலை எப்போதுமே கருப்பா தெரியும் சொல்றாங்க. எவ்ளோ வெரைட்டி பாருங்க. உச்சிக்கு போனதும் அங்க இருக்கிற காத்தே வேற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிற உலகத்தையே நாம விட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். நம்பிக்கைங்கிறத கையால தொட்டு உணர்ற மாதிரி ஒரு இடம் அது. சரே, உச்சிக்கு வந்தாச்சு. இப்போ அங்கிருந்து கிடைக்கிற அந்த பார்வை நமக்கு என்ன சொல்லுது? அதுதான் இந்த பயணத்தோட கடைசி பரிசு. இது சாதாரண வியூ இல்ல, ஒரு 360 டிகிரி தரிசனம். நைனா மலையிலிருந்து பார்த்தா முழு கொல்லிமலை தொடரையும் பார்க்கலாம். பாலமலையிலிருந்து பார்த்தா காவிரி ஆறு வெயில்ல தங்க மாதிரி ஜொலிக்கும். கஞ்சமலையிலிருந்து நம்ம சேலம் நகரத்தையே முழுசா பார்க்கலாம். கருமலையிலிருந்து சுத்தி இருக்கிற மலைகளும் ஏரிகளும், அடடா, ஒவ்வொரு காட்சியும் ஒரு ஓவியம் மாதிரி இருக்கும். ஆனா இந்த அழகுக்கு நடுவுல மனச உழுக்கிற ஒரு உண்மையும் அந்த உயரத்திலிருந்து தெரிய வரும். பக்கத்திலேயே மத்த மலைகளை குவாரிகளுக்காக உடைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கண்ணுல இயற்கையோட படைப்பு, இன்னொரு கண்ணுல மனுஷனோட அழிப்பு. இது ரெண்டையும் ஒரே நேரத்துல பார்க்கறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம்.
அத ஒரு பயணி ரொம்ப ஆழமா சொல்றாரு. அவரோட குரல்ல இருக்கிற ஆதங்கம், அந்த வலி, அதுதான் இந்த பயணத்திலிருந்து நம்ம எடுத்துட்டு வர வேண்டிய முக்கியமான செய்தி. அப்போ இந்த பயணம்ங்கிறது வெறும் மலையேற்றம் மட்டும் இல்ல, அது நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நாம எதை உண்மையிலேயே புனிதமா மதிக்கிறோம், நம்மளோட அடுத்த தலைமுறைக்காக நாம எந்த மாதிரி புனித பயணங்களையும் இடங்களையும் பாதுகாக்க போறோம். இதுக்கான பதில நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுக்குள்ள தேடிதான் ஆகணும்.